அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிக்கான கணக்கு பாடத்திட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனி வட்டி. நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அதாவது இப்ப ஒருத்தர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்கு. அதை இன்னொருத்தருக்கு அவங்க கொடுக்க போறாங்க. இன்னொருத்தருக்கு அந்த 10,000 ரூபாய் தேவைப்படுது. பணம் வச்சிருக்கிறவருக்கு அந்த பணம் அப்போதைக்கு தேவையில்லை. அதனால என்ன பண்றாருன்னா அவர் பக்கத்துல அவருடைய நண்பருக்காக அந்த 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஃப்ரெண்டு என்ன பண்றாருன்னா அவருக்கு 11,000 திருப்பி கொடுக்குறாரு. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த 10,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த பணம் என்ன ஆகுதுன்னா 11,000 ரூபாயா ஆகுது. அந்த 11,000க்கும் 10,000க்கும் உள்ள வித்தியாசம் தான் வட்டி. அந்த வட்டியில 2 வகை இருக்கு. ஒண்ணு தனி வட்டி, இன்னொன்னு கூட்டு வட்டி. தனி வட்டின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டின்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுல இந்த Pன்றது பிரின்சிபல், அசல். N நம்பர் ஆஃப் இயர்ஸ், மொத்த ஆண்டுகள். R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். அதாவது இப்ப தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா PNR/100. அதாவது இது அசல், அது நம்பர் ஆஃப் இயர்ஸ், N, R வட்டி வீதம் டிவைடட் பை 100. வட்டி வீதம் சதவீதத்துல இருக்கும் அப்படின்றதுனால R டிவைடட் பை 100 போடுறோம். இந்த வட்டி வீதம் எப்போதுமே ஆண்டுக்கு எவ்வளவு அப்படின்றது தான் சொல்லுவாங்க. அதாவது பெர் ஆனம் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல உங்களுக்கு அசல், அதாவது பிரின்சிபல் 5,000 ரூபாய், வட்டி வீதம் 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதாவது எவ்வளவு மொத்த ஆண்டுகள் 10 வருடங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10 ஆண்டுகள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு வட்டி என்ன அப்படின்றத கேட்பாங்க. தனி வட்டி என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் மொத்த தொகை என்னன்னு கேட்பாங்க. மொத்த தொகைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அசல் பிளஸ் வட்டி, அதுதான் மொத்த தொகை. P plus SI. அது நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கிறோம்னா நமக்கு SI வரும். இல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னா கூட்டு வட்டி வரும். ஆனா கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவே மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா இருக்கு. தனி வட்டியை தான் நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து அசலை கழிச்சிட்டு வட்டி என்னன்றதை கண்டுபிடிப்போம். கணக்குல நம்ம தனி வட்டி என்ன, மொத்த தொகை என்ன அப்படின்றது ரெண்டையும் கண்டுபிடிக்க போறோம். தனி வட்டிக்கு ஃபார்முலா இந்த I இல்லைன்னா SI, PNR/100 இல்ல 10 × 5 டிவைடட் பை, இப்ப இதுல 5 5 25, 2 0 இருக்கு. அப்ப 2,500 ரூபாய் வட்டி.
நீங்க கிளாஸ்ல எழுதும்போது ஃபார்முலா எழுதிட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு கரெக்டா போட்டுருங்க. ஆனா எக்ஸாம்ல போடும்போது நேரா இதை வந்து அப்படியே ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி அப்படி ஒரே ஸ்டெப்ல ஆன்சரை போட்டுருங்க. இது கிளாஸ் ஒர்க்ல நீங்க எதுக்காக எல்லாத்தையும் எழுதணும்னு சொல்றேன்னா, அதை போட்ட ஞாபகம் இருந்தாதான் உங்களால நேரடியா அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அந்த சைடு அமௌண்ட் என்னன்றது கண்டுபிடிச்சு. ஏன்னா அதோ அசல் பிளஸ் வட்டி மொத்த தொகை ஈக்குவல் டு இது வந்து 5000 பிளஸ் 2500. அப்ப ஆன்சர் வந்து வட்டி 2500 ரூபாய், மொத்த தொகை 5000. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ற மாதிரியே இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, வட்டி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ஏதாவது ஒண்ணு கொடுக்காம விட்டுட்டு 2 கொடுத்துட்டு மொத்த தொகையை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து மிச்சம் என்ன இருக்கோ அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. இப்ப சப்போஸ் இப்ப இதை தான் கொடுக்கல அப்படின்னு சொன்னா வட்டி வீதத்தை கேட்டிருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்க. அப்பனா இந்த மொத்த தொகையில இருந்து இந்த பிரின்சிபலை கழிச்சுட்டு அசலை கழிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு வட்டி என்னன்றது தெரிஞ்சிடும். அந்த வட்டியை கண்டுபிடிச்சிட்டு அதை இந்த ஃபார்முலால போட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே போட்டுட்டோம்னா ஆர் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு நம்ம ஆர் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இப்ப 2வது கணக்கு என்னன்னா, இப்ப அசல் வந்து 10,000, 10 ஆண்டுகள்ல எத்தனை வட்டி வீதத்துல 20,000 மாறும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது 10,000 அசல் 10 வருடங்கள்ல எவ்வளவு வட்டி வீதத்துல உங்களுக்கு இந்த மொத்த தொகையா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நம்ம இதுதான் கண்டுபிடிக்க வேண்டியது. இதுதான் இது கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்னது, ஏ மைனஸ் பி. ஏ வந்து 20,000 மைனஸ் 10,000. அப்ப இது வந்து வட்டி. இப்ப அந்த வட்டி சூத்திரத்தை பயன்படுத்தி நாம இந்த ஆர் என்னன்றத கண்டுபிடிச்சிடலாம். SI ஈக்குவல் டு PNR by 100. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர். பி நம்ம கிட்ட இருக்கு, என் நம்ம கிட்ட இருக்கு, ஆர் வந்து என்னன்றத கண்டுபிடிக்கணும். ஆமா, இந்த SI வந்து 10,000 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த 10,000 பி அசல் அது நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்டூ என் வந்து 10, அதுவும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 10,000 ஈக்குவல் டு இந்த 10,000 இன்டூ 10 இன்டூ ஆர் டிவைடட் பை 100. இதை வந்து இந்த 10,000 இங்கேயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்க 1 இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம். இப்ப மேல 6 இருக்கு, இங்க 10 இருக்கு. ஆர் பை 10 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு. அப்பன்னா இந்த 10 இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா 10 இஸ் ஈக்குவல் டு ஆர்னு வந்துடும். ஆர் வந்து 10%. 1 இன்டூ 10 ஈக்குவல் டு ஆர். இங்க 1 இருக்கு,
இந்த 10 இந்த பக்கம் போகுது, அப்ப நியூமரேட்டருக்கு போகும். பகுதி அந்த பக்கம் பகுதியில இருக்குது, இந்த பக்கம் போகும்போது தொகுதிக்கு போயிடும். ஓர் அசல் 10 ஆண்டுகளில் 5% வீதத்தில் ரூபாய் 9,000 ஆகிறது எனில் அசல் என்ன? ஆமா, ஏ வந்து 9,000. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? PNR/100ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, இன்னொன்று மொத்த தொகை மைனஸ் அசல் அந்த ஃபார்முலாவும் இருக்கு. அதாவது A மைனஸ் P இதுவும் ஒரு ஃபார்முலா, PNR/100ம் ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த 2 ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி தான், ஏன்னா நமக்கு A தெரியும், P என்னன்றது மட்டும்தான் தெரியாது, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ மொத்த தொகை என்னது? 9,000 மைனஸ் P இஸ் ஈக்குவல் டு P இன்டூ R வந்து என்னது? R 5, N வந்து 10, 100. இப்போ இது கேன்சல் ஆயிரும், இது இந்த இடத்துல 2ன்னு வரும். அதாவது இங்கே வந்து P/2ன்னு இருக்கு. இந்த P-யை நம்ம இந்த சைட் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே 9,000 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் P இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் P ஆயிடும். சரியா? இந்த மைனஸ் P வந்து இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் P ஆயிடும். இங்கே வந்து இந்த அமௌண்ட் அப்படியே இருக்கு, அந்த 9,000 அப்படியே இருக்கு. இங்கே P/2 ப்ளஸ் P அப்படின்னா என்ன வரும்? 3P/2 வருமா? அந்த சைடு 9,000 ஈக்குவல் டு, இதை LCM 2 எடுத்தோம்னா இங்கே P பிளஸ் இங்கே 2P, அப்போ 3P டிவைடட் பை 2. 9,000 is equal to 3P divided by 2. இப்போ இது வந்து 3,000 வரும். இந்த இடத்துல P/2 இருக்கு, அப்போ இந்த 2 இந்த பக்கம் வரும்போது 2 இன்டூ 3,000 ஈக்குவல் டு P. P is equal to 6,000. அதாவது இப்ப வந்து ஒரு அசல் 10 ஆண்டுகளில் ரூபாய் 4,500 ஆகவும் 10
15 ஆண்டுகளில் ₹5250 ரூபாயாகவும் உயர்ந்தால் அசல் மற்றும் வட்டி வீதம் என்ன? அது இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 10 வருஷத்துல அமௌண்ட் இப்படி ஆகுது, 15 வருஷத்துல அமௌண்ட் வந்து இப்படி ஆகுது, அதாவது மொத்த தொகை வந்து இப்படி ஆகுது. அப்படின்னா வட்டி வீதம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அசல் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ்லயா? அதாவது a sum of money becomes 4,500 in 10 years and 5,250 in 15 years, then find the principal and rate of interest. அதாவது if n is equal to 10, a is equal to 4,500. If n is equal to 15, a is equal to 5,250. அதாவது நமக்கு தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரியும், என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு வட்டி, அதாவது முதல் வருஷத்துல எவ்வளவு வட்டி கிடைக்குதோ அதே வட்டி தான் ரெண்டாவது வருஷமும் கிடைக்கும். அதாவது வருஷத்துக்கு வருஷம் வித்தியாசப்படாது, அதே வட்டி தான். நம்ம எவ்வளவு நாள் அந்த தொகையை வச்சிருக்கோமோ அந்த தொகைக்கு ஒவ்வொரு வருஷமும் வட்டி வந்து சேமா தான் இருக்கும். இப்ப இது வந்து என்னது? அசல் பிளஸ் 10 ஆண்டுக்கான வட்டி. 10 இன்டூ இன்ட்ரெஸ்ட் போட்டுடலாமா? இது வந்து பிரின்சிபல் பிளஸ் 15 இன்டூ இன்ட்ரெஸ்ட் போட்டுடலாமா? அதாவது இது வந்து நமக்கு ஐயும் தெரியாது, பியும் தெரியாது. ஆனா இப்ப இந்த ரெண்டத்தையும் கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 வருஷத்துக்கான வட்டி மட்டும் கிடைக்குமா? ஏன்னா இது வந்து அசல் பிளஸ் 10 வருஷத்துக்கான வட்டி, இது அசல் பிளஸ் 15 வருஷத்துக்கான வட்டி. அப்ப இதுல இருந்து இதை கழிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது 5 வருஷத்துக்கான வட்டி. அப்ப இது 750. அப்ப ஒரு வருஷத்துக்கான வட்டி என்னவா இருக்கும்? 750 டிவைடட் பை 5, 150 ரூபா. அதாவது ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து 150 ரூபா. இதுல நம்ம இதுல ரெண்டத்துல ஏதாவது ஒரு இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அந்த வேல்யூ கிடைச்சிடுமா? அதாவது நான் வந்து p plus 10 into I is equal to 4,500. இதுல நான் இந்த I சப்ஸ்டியூட் பண்றேன், நமக்கு ப்ரீ தெரிஞ்சிடும். அப்ப p plus 10 into 150. P வந்து 3000 கிடைச்சிருச்சு. அதாவது P 3000, ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து 150ன்னா எத்தனை சதவீதம்? 10% 300. அப்ப 5% தான் 150. அப்ப வட்டி வீதம் வந்து 5%. ஆமா, அதாவது இப்ப 3000 வந்து அசல்,
ஒரு வருஷத்துக்கான வட்டி 150. இந்த 3000த்துல எத்தனை சதவீதம் வந்து 150ன்னு சொன்னா 5% தானே 150. அதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வட்டி வீதம் வந்து என்னன்னா 5% தான். போடலாம். அவங்க ஷார்ட்கட் கேட்பாங்களே அப்படின்றதுனால அப்படி சொன்னேன். சரி, நான் அடுத்த ஸ்டெப்ல சொல்லிடுறேன். ஆர் மட்டும் இந்த இடத்துல போட்டுறேன். அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி, அதனால n வந்து 1. p இன்டூ ஆர் பை 100 இஸ் ஈக்குவல் டு 150. நமக்கு p என்னன்னு தெரியும், 3000 தெரியும். 3000 இன்டூ ஆர் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 150. ஆர் இஸ் ஈக்குவல் டு 5%. இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இங்க நம்ம இந்த பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வருஷத்துக்கான வட்டி என்னது 150. இந்த 150 வந்து 3000த்துல எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சோம்னா அது என்ன வரும், 10%னா 300 வரும், 5%னா 150 வரும். அப்ப 5% தான் ஆன்சர். அது ஷார்ட்கட். அசல் பிளஸ் 10 வருட வட்டி, 10 ஆண்டுக்கான வட்டி. இது வந்து அசல் பிளஸ் 15 வருஷத்துக்கான வட்டி. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோன்னு சொன்னா அந்த 250ன்றது என்னவா இருக்கும், இதை விட இது அதிகமா என்னதான் வந்திருக்கு, 5 வருஷத்துக்கான வட்டியை ஆட் பண்ணி தான் இதுல வந்திருக்கு. அப்ப ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த 5 வருஷத்துக்கான வட்டி மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் அது ரெண்டையும் இப்ப இதை வந்து நான் இப்படியே எழுதிட்டேன். அப்ப இதுல இருந்து இந்த 2 - 1 பண்ணோம்னா நமக்கு அதான் கிடைக்கும். 2 - 1 implies சரி, அப்ப அதை இந்த இடத்துல பண்ணிடுவா, இந்த இடத்துல பண்ணவா, p பிளஸ் சாரி இப்படிதான் வந்து இது வந்து நம்ம இதுல போடுறோம், கிளாஸ்ல போடுறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் வந்து இப்படி ஈக்குவேஷனா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த கொஸ்டினை பார்த்த உடனேயே நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த 4500 வந்து அசல் பிளஸ் 10i, இது வந்து அசல் பிளஸ் 15i. அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 5i தான் அப்படின்றத நம்ம மனக்கணக்கா போட்டு அப்படியே நம்ம இதை கால்குலேட் பண்ணணும்ன்ற அவசியம் கூட இல்லை. 750 தான் வரும். இதுல இருந்து இதை கழிச்சா நமக்கு 750 தான் வரப்போகுது. அந்த 750 என்னது 5 வருஷத்துக்கான வட்டி. அப்ப ஒரு வருஷத்துக்கான வட்டி 150 ரூபா. அப்ப அந்த 150 ரூபான்னா அப்ப இது 10 வருஷத்துக்கான வட்டி 1500 ரூபா. இதுல இந்த 1500 ரூபாயை கழிச்சிட்டோம்னா 3000 ரூபா தான். நம்ம கால்குலேஷனே போடாம போட்டுடலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்றதுக்காக தான். இது வந்து வெறுமனே மெத்தட் மட்டும்தான், எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்ற மெத்தடை வந்து நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸாம் ஹால்ல நீங்க என்ன பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும், மனக்கணக்கா போட்டுடணும். இதை வந்து இப்படி பண்ணிட்டா இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஆன்சர் வரும். அப்ப ஒரு வருஷத்துக்கான வட்டி கிடைச்சிடும். அப்ப 10 வருஷத்துக்கான வட்டி 1500, 10 வருஷத்துக்கான 1500 இதுல இருந்து கழிச்சிட்டோம்னா 3000 ரூபாய். அப்ப அசல் தொகை 3000 ரூபாய், வட்டி வீதம் வந்து 150ன்னா 5% தான். அப்ப நம்ம கால்குலேஷனே போடாம மனக்கணக்கா போட்டு ஆன்சர் எழுதிடலாம். எக்ஸாம் ஹால்ல இப்படிதான் பண்ணணும். அத மனக்கணக்கா போடவே சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் இந்த ஐக்கு வந்து வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஐக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பி வேல்யூ கிடைக்கும் நமக்கு. பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அது ஷார்ட்கட். இது கன்வென்ஷனல் மெத்தட் தான். இந்த இருக்கு, ஐயோட வேல்யூ இது இருக்கு, அதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 10 × 150 1500 வரும். இந்த இருக்குல்ல, இதோ இருக்குல்ல, இந்த இத பாருங்க, இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆமா, எங்க இதுதாங்க அங்க யூஸ்
அதாவது இப்ப ஒரு ரிசல்ட். அது என்னன்னா ஒரு அசல், அது வந்து ஒரு n ஆண்டுகள்ல m மடங்கு ஆகுது அப்படின்னு சொன்னா எத்தனை ஆண்டுகள்ல இன்னும் கொஞ்சம் எவ்வளவு வருது அப்படின்றதுதான் கண்டுபிடிக்க போறோம். அதாவது இப்ப ஓர் அசல் n ஆண்டுகளில் m மடங்கு ஆகிறது. எனில், அதாவது இதை மட்டும் நான் இப்ப சொல்றேன். இப்ப ஒரு அசல் p into n r by 100 equal to இது மடங்கு ஆகிறது அப்படின்னு சொன்னா பிளஸ் p, அதாவது அந்த அசலையும் சேர்த்துக்கிறோம். மொத்த தொகை தான் இந்த m மடங்கு ஈக்குவல் டு m டைம்ஸ் p. இதுதானே அதுக்கு அர்த்தம். அப்ப ஈக்குவல் டு, அதாவது வட்டி பிளஸ் அசல் ஈக்குவல் டு மொத்த தொகை இப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா அதாவது இது வந்து இன்ட்ரெஸ்ட். n ஆண்டுகள்ல இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு வரும்? p இன்டூ n இன்டூ ஆர் டிவைடட் பை 100. அது கூட நம்ம பிரின்சிபலை ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மொத்த தொகை வந்து m மடங்கு ஆகுது அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதை வந்து முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இதுல வந்து வட்டி பிளஸ் p வந்து m இன்டூ p, சரியா? அப்ப வட்டி மட்டும் என்னவா இருக்கும்னா m மைனஸ் 1 இன்டூ p-ஆ இருக்கும். இது வந்து எத்தனை வருஷத்துக்கான வட்டினா n வருஷத்துக்கான வட்டி வந்து m மைனஸ் 1 இன்டூ p, சரியா? n இன்டூ ஐனே போட்டுருணும். இப்ப வட்டி மட்டும் m மைனஸ் 1 டிவைடட் பை n இன்டூ p, இது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி. இப்ப அந்த தொகை வந்து 4m ஆவோ 5m ஆவோ ஆகணும்னா எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப lm மடங்கு ஆவதற்கு ஆண்டுகள் ஆகும். அதாவது இப்ப m டைம்ஸ் வர்றதுக்கு m டைம்ஸ் ஆகுறதுக்கு n ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு அதோடைய வட்டி இதுதான். நமக்கு இது மட்டும் எவ்வளவு வேணும் அப்படின்னு சொன்னா வட்டி மட்டும் எவ்வளவு வரணும், அதாவது இப்ப l இன்டூ m மடங்கு ஆகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வட்டி மட்டும் எவ்வளவு வேணும்? l, அதாவது அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்ப 4 மடங்கு ஆகுதுன்னு சொன்னா 12 மடங்கு ஆகுற இதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதைத்தான் இங்க கொடுத்துருக்கேன். இதுவா ஆகணும். அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன வரணும்? lm மைனஸ் 1 இன்டூ பின்னு வரணும். நமக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி என்னது? m மைனஸ் 1 இன்டூ பி டிவைடட் பை n. அப்ப நமக்கு இது இன்ட்ரெஸ்டா வரணும்னு சொன்னா நம்ம வந்து இதை டிவைட் பண்ணிட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். அத்தனை வருஷம் ஆகும். 4 வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்படின்னா 2 மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது 1 மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை 3 மடங்குக்கு 4 வருஷம் அப்படின்னு சொன்னா இப்போ 3 மடங்குன்றது 3p is equal to amount. அப்ப PNR by
100 + p. அதாவது இது 2pக்கு இத்தனை வருஷம் ஆகும், n இயர்ஸ் ஆகும். n இயர்ஸ் வந்து 2p. அப்போ p வந்து n/2 இயர்ஸ். இதை வச்சுட்டு இப்போ 12 மடங்கு ஆகுது அப்படின்னு சொன்னா நமக்கு எத்தனை மடங்கு வேணும் அப்படின்னு சொன்னா 11 மடங்கு வேணும். ஸோ அந்த 11 × n/2 அப்படின்றது தான் ஃபார்முலா. இப்போ ஒரு ரிசல்ட் ஒன்று பார்க்க போறோம். ஆமா, ஒரு அசல் m மடங்காவதற்கு n ஆண்டுகள் ஆனால் தீர்வு இது n ஆண்டுகள் ஆனால் l மடங்கு ஆவதற்கு l-1/m-1 × n ஆண்டுகள் ஆகும். அதாவது ஓர் அசல் m மடங்கு ஆவதற்கு n ஆண்டுகள் ஆனால் l மடங்கு ஆவதற்கு l-1 / m-1 × n ஆண்டுகள் ஆகும். ஆமா, இது அசல் p. ஆமா, ஆனால் l மடங்கு ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள்? இத்தனை ஆண்டுகள் ஆகும். ஆனால் l மடங்கு ஆவதற்கு ஆமா, இதுக்கு பதிலா இது l மடங்கு ஆவதற்கு l-1/m-1 × n. இது வந்து n ஆண்டுகள், m மடங்கு ஆவதற்கு n ஆண்டுகள், l மடங்கு ஆகிறதுக்கு இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு தான் l-1/m-1 × n. இதை கொஞ்சம் கிளியரா எழுதிடலாமா? இதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சொல்லிடுறேன் இந்த இடத்துல. n ஆண்டுகள்ல என்னவாகுது அப்படின்றது இல்ல, நான் இத சொல்றேன், நீங்க அதை சொல்லிடுங்க. n ஆண்டுகள்ல இங்க a, இங்க வந்து i. n ஆண்டுகள்ல அமௌண்ட் என்னவாகுதுன்னு சொன்னா m × p ஆகுது. அப்ப வட்டி மட்டும் என்னவா இருக்கும்? இதுல இருந்து ஒரு p கழிச்சிடுறோம். சோ m-1 × p ஆகும். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் p வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொன்னா n / m-1. அந்த ஸ்டெப் தான் இங்க இருக்கு. அது இது வந்து அமௌண்ட் m மடங்கு ஆகுதுன்னு சொன்னா வட்டி என்னவா இருக்கும்னா m-1 × p இருக்கும். அப்ப அதை வந்து p சேர்க்கும் போது நமக்கு மொத்த தொகை m × p வரும். அப்ப m-1 × p ஆகுறதுக்கு n ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு p வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? n / m-1 ஆண்டுகள் ஆகும். இப்ப இதே எனக்கு l × p, l மடங்கு ஆகணும். அப்ப எனக்கு வட்டி மட்டும் எவ்வளவு வேணும்? l-1 × p வேணும். அப்ப அதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்?
ஒரு p வர்றதுக்கு n டிவைடட் பை m மைனஸ் ஒன். அப்ப l இன்டூ p வர்றதுக்கு l மைனஸ் ஒன் பை m மைனஸ் ஒன் இன்டூ n. இத்தனை ஆண்டுகள் ஆகும். கொஸ்டின்ல இந்த நம்பரும் இந்த நம்பர் எல் இது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. எல் என் எம் மூணுமே கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து நமக்கு வட்டி என்னன்னு தெரிய வேண்டாம், முதல் என்னன்னு தெரிய வேண்டாம், அசல் வட்டி வீதம் எதுவுமே தெரியாம வெறுமனே இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம எத்தனை மடங்கு ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த கேள்வி, ஒரு தொகை 4 மடங்காவதற்கு 9 ஆண்டுகள் ஆனால் ஏழு மடங்காவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சரி சரி சரி. அது பீனே வச்சுக்கலாம். மடங்கு, அதாவது இப்ப ஆண்டுகள் மடங்கு வட்டி. இப்ப 9 ஆண்டுகள்ல 4 மடங்காகுது, வட்டி வந்து 3p. இப்ப 7 மடங்காகிறதுக்கு வட்டி என்னவா இருக்கும்னா 6pயா இருக்கும். அப்ப இது எத்தனை? இந்த 7 மடங்கு ஆகணும். இங்க 7p இருக்கு. இத வச்சுட்டு அதை சொல்லுங்க. இது 4 மடங்கு ஆகுதுன்னா வட்டி மட்டும் 3 மடங்கு ஆகும். இது 7 மடங்கு ஆகுதுன்னா இது 6 மடங்கு ஆகும். ஆனா இது நம்ம இவ்வளவு போட வேண்டாம், நம்ம ஃபார்முலா கொடுத்துட்டோம். அதனால டைரக்டா எல் மைனஸ் ஒன் பை. சரி சரி, இது 6 மடங்கு ஆகுதுன்னு சொன்னா இதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், 18 ஆண்டுகள்னு போட்டுடலாம். சரியா? அது நம்ம போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றதுனால ஃபார்முலா என்னது, எல் மைனஸ் ஒன் பை எம் மைனஸ் ஒன் இன்டூ என். எல் மைனஸ் ஒன் வந்து என்னது, 7 மைனஸ் ஒன் பை 4 மைனஸ் ஒன் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 9 ஈக்குவல் டு 6/3 இன்டூ 9, 18. நமக்கு இது எதுவுமே தேவையில்லை, டைரக்டா இதை மட்டும் போட்டா போதும். இது இருக்குல்ல, இது 4 இன்டூ பி, 4 மடங்கு ஆகிறதுக்கு வட்டி 3p. இது 7 மடங்கு ஆகிறதுக்கு வட்டி வந்து 6p. இதுதான் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா அதை அங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். எல் மடங்கு 7 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அது எம்முங்க. ஆமா, எல் எம் ரெண்டும் கொஸ்டின்லயே கொடுத்துருவாங்க, எம்மும் கொஸ்டின்லயே கொடுத்துருவாங்க. நம்ம எல் மைனஸ் ஒன் டிவைடட் பை எம் மைனஸ் ஒன் இன்டூ என் போட்டாலே போதும்.
ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க கால்குலேஷனே போட வேண்டாம். சும்மா இந்த இது வந்து 7 மடங்கு 6ன்னு எடுத்துக்கோங்க. 6 × 9 6 × 9ன்னு மட்டும் வச்சுக்கோங்க, உடனே பெருக்கிறாதீங்க. டிவைடட் பை 3 4 இருக்கிறதுனால 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப 6 × 9 டிவைடட் பை 3 3ஐயும் 9ஐயும் கழிச்சுட்டா மேல 3 இருக்கும். 6 × 3 இருக்கும் 18. அதான் ஆன்சர். இங்க எந்த ஒரு கால்குலேஷனும் போடவே வேண்டாம். கொஸ்டினை பார்த்த உடனே அது என்ன இது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கால்குலேட் பண்ணி போட்டுடலாம். 3 கிடையாது, வட்டி வந்து 3 × p தான் வட்டி. இங்கேயும் 6 × p தான் வட்டி. அதனாலதான் 3p போட்டிருக்கேன். p மைனஸ் அமௌண்ட், அதாவது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான் வட்டி. இது மைனஸ் p தான் வட்டி. இது வந்து a தான், இங்க a மைனஸ் p. ஆமா, இது a மைனஸ் p, அதனாலதான் 1 கம்மியா இருக்கு. அது 4pனா இது 3p வருது. p மைனஸ் p. இது பாருங்க, 4p மைனஸ் p, அப்ப 3p தானே வரும். 7p மைனஸ் p, அப்ப 6p வரும். அடுத்த ரிசல்ட் ஓர் அசல் 6% வட்டி வீதத்தில் n ஆண்டுகளில் m மடங்கானால் இதுக்கு அதெல்லாம் போட்டிருக்கேன். இது இங்க இருக்கு, அசல் வந்து p 6%, n ஆண்டுகள் இது இருக்கு. m மடங்கு ஆகிறதுக்கு, ஆமா இது போட்டிருக்கேன் n. இது வந்து m மடங்கு ஆகிறதுன்றது a is equal to m into p ன்னு அர்த்தம். இந்த ஃபார்முலா கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, சதவீதத்தை கொடுத்துட்டு இத்தனை சதவீதத்துல இத்தனை மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அடுத்த கொஸ்டின் அதான். ஆமா, நம்பர் யூஸ் பண்ணியா? சரி, 6 ஒரு 5% போட்டுக்கோங்க. இது ஒரு 10%, 5 மடங்கு ஆகுது, அது 3 மடங்கு ஆகுது அப்படின்னு போடுங்க. ஓகே, சப்போஸ் R வந்து ஒரு 5%ன்னு வச்சுக்கிட்டோம், வந்து 3 மடங்கு ஆகுது. அப்பனா n வந்து என்னன்னு கேட்பாங்க. அது இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணி பண்ணிட வேண்டியதுதான். அதாவது n × 5 ஈக்குவல் டு 2 × 100, 40 வருஷம் ஆகும். இதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்து 40 வருஷத்துல எத்தனை சதவீதத்துல ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா, அப்ப என்ன பண்ணணும்னா, இது 40 × R is equal to 2 × 20, 2 × 100ன்னு வரும். அப்ப 5 வந்து R வந்து 5%. அத அடுத்த இதுல போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன்.
இல்ல முதல்ல இதை 5ன்னு வச்சுட்டு இதை 40ன்னு கண்டுபிடிச்சோம். இதை 40ன்னு வச்சுக்கிட்டு அதை 5ன்னு கண்டுபிடிக்கிறோம். தனித்தனியா போட்டுருந்துருக்கணும். இது கொடுத்துட்டு இதை கேட்கலாம், இல்லைன்னா இதை கொடுத்துட்டு இதை கேட்கலாம். ஆனா இந்த ரிசல்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணிட வேண்டியதுதான். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 டைம்ஸ் ஆகுறது மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம வெறுமனா 100 மட்டும் போட்டா போதும். இங்க குரூப் 2ன்றதுனால நிறைய மடங்கு 7 மடங்கு ஆகுறதுக்கு இத்தனை வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்ப வட்டி வீதமும் சேர்த்து கேட்பாங்க. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஒரு அசல் வந்து 6% வட்டி வீதத்துல n ஆண்டுகள்ல m மடங்கு ஆகுது அப்படின்னு சொன்னா இதுதான் ஃபார்முலா. n into r is equal to m minus 1 into 100. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா r கொடுத்துட்டு n என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா n கொடுத்துட்டு r என்னன்னு கேட்பாங்க. இதுல எது கொடுத்திருந்தாலும் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க. r கொடுத்திருந்தா r is equal to n minus 1 m minus 1 into 100 divided by n. n கேட்டிருக்காங்கன்னு சொன்னா r is equal to m minus 1 into 100. இதுக்கு பிராக்கெட் போட்டுருங்க. 100 divided by n. n. அதே மாதிரி n கேட்டிருக்காங்கன்னு சொன்னா m minus 1 into 100 divided by r. m minus 1 into 100 divided by r. 100 divided by r. r. சரி. இதுக்கு இப்ப இதே மாதிரி r கொடுத்துட்டு n கண்டுபிடிக்கிற மாதிரியும் n கொடுத்துட்டு r கண்டுபிடிக்கிற மாதிரியும் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். 5p அப்படின்னு போகணும். r வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதுல இந்த மாதிரி 5வது கொஸ்டின்லயும் சரி இந்த கொஸ்டின்லயும் சரி நம்ம வந்து பிரின்சிபல் வேல்யூ என்னன்றதையே கண்டுபிடிக்க மாட்டோம். அது கண்டுபிடிக்காமலே அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எத்தனை மடங்கு ஆகுது அப்படின்றத கண்டுபிடிப்போம். இதுலயும் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம பிரின்சிபல் என்னன்றது தெரியாமலே தான் பண்றோம். இதுக்கு வந்து அந்த ஃபார்முலா என்னது? ஆமா, n into r is equal to m minus 1 into 100. நமக்கு r தான் கண்டுபிடிக்கணும். r n என்னது 16. so 16 into r is equal to அடுத்த ஸ்டெப்ல r is equal to போட்டுறேன். m வந்து என்னது 5 times. so 5 minus 1 into 100. r இந்த 16 கீழே கொண்டு வந்துடுறோம். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். அதாவது ஓர் அசல் ஐந்து சதவீத வட்டி வீதத்தில் நான்கு மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்?
ஆமா. ஆனா A 4P அதெல்லாம் எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த ஃபார்முலாவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். n 6 m அது மட்டும் போதும் நமக்கு. n வந்து கண்டுபிடிக்கணும். n is equal to m minus 1 by r into 100. இல்ல n is equal m is equal to போட்டாச்சுல, அதனால ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். அந்த இதில் மட்டும் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருங்க. இதுவும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருங்க. இது போட்டாச்சுல்ல, இது பாருமா, இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு ஆமா, அதான் n கண்டுபிடிக்க வேண்டியது. ஓ, 6 5 இல்ல, 5 15 இல்ல, 5 தான். ஆமா, 3 × 20 கரெக்ட் தான். 3 × 20 60 ஆண்டுகள் ஆகும். இன்னைக்கு நம்ம வகுப்புல என்ன பார்த்தோம்னு சொன்னா, தனி வட்டிக்கான சூத்திரம் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ரிசல்ட் பார்த்தோம். அந்த 2 ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதையும் பார்த்தோம்.